ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் அனைவரையும் வழி நடத்துவதாக. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் நாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேடி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்று நாம் பாடினோம் அல்லவா? மெய்யாகவே அற்புதங்களை செய்கிற இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் நமக்குள் இருக்கிறார். என்றைக்கு நாம் அவரை உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அவர் நமக்குள் வசிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த அற்புதரோடு தான் நாம் நடக்கிறோம். அந்த அதிசயங்களை செய்கிறவரோடு தான் நாம் போகிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அற்புதங்களை காண பண்ணுவேன் என்று எத்தனையோ வாக்கை தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய அல்லது உங்களோடு கூட இருக்கிற இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை முதலாவது தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கானா ஒரு திருமணத்திலே முதல் அற்புதத்தை என் ஆண்டவர் அழகாய் செய்து சாதாரண தண்ணீரை விளையேற பெற்று மிகுந்த ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினதை போல இன்றைக்கும் கூட சாதாரணமாய் வெறுமையாய் ஒரு புரோஜனமில்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மிகுந்த புரோஜனமுள்ள எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அழகான ஒரு வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் கூடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிசினஸை அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஊழியங்களை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் தொழிலை, உங்கள் வேலையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். அப்பொழுது ருசியற்ற, மனமற்ற, நிறமற்ற தண்ணீரை ருசியுள்ள, நிறமுள்ள, மனமுள்ள திராட்சரசமாய் மாற்றியதை போல உங்கள் வாழ்க்கையும் இந்த காலை வேளையில் என் ஆண்டவர் எல்லாராலும் பாராட்டப்படுகிற, எல்லாராலும் ஆச்சரியமாய் பேசப்படுகிற ருசியுள்ள, மனமுள்ள, அற்புதமான வாழ்க்கையை மாற்றி உங்களை உயர்த்த அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். ஒருவேளை வியாதி நிமித்தம் நீங்கள் படுத்த படுக்கையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கலாம். உங்கள் வியாதியுள்ள இந்த சரீரத்தை ஆரோக்கியமுள்ள சரீரமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரமாய் மாற்ற அற்புதர் உங்களோடு கூட இருக்கிறார். கடன் பிரச்சனைகளோடு கண்ணீரோடு இருக்கலாம். அந்த கடன்களை எல்லாம் மாற்றி உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். குழந்தை இல்லாமல் ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி நீங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படி செய்ய அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை திருமணம் வயது தாண்டியும் இன்னும் திருமணம் ஆகாமல் என் வாழ்க்கை பட்டு போய் கிடக்கிறது என்று கதறி கொண்டிருக்கிற உங்களை என் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து
அழகான அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ண கர்த்தர் இந்த காலை வேளையில் அதிசயங்களை செய்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா? அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதிசயமானவர் என்று அழைக்கப்படுகிற எங்கள் அன்பின் நேசராகிய இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி, எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற எங்கள் கர்த்தருடைய அன்பின் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னோடு இணைந்து யாரெல்லாம் எந்தெந்த அற்புதத்திற்காய் அதிசயங்களுக்காய் ஏக்கத்தோடு இந்த காலையில் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு என் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவர், எங்களுக்கு தான் அது கஷ்டம் என்று அறிகிறோம், ஆனால் உமக்கு எல்லாம் லேசான காரியம். தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர், கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஆண்டவருக்கு எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஆண்டவர், இன்றைக்காவது ஒரு அற்புதம் நடக்குமா, இன்றைக்காவது ஒரு அதிசயம் நடக்குமா என்று ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் அதிசயத்தை செய்வீராக, அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரை மாற்றுவீராக. பிள்ளைகளை குறித்து, தங்கள் குடும்பத்தை குறித்து, பெற்றோர்களை குறித்து, ஆண்டவரே தங்களுடைய உடன்பரப்புகளை குறித்து ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தையும் இன்றைக்கு சந்தோஷமாய் நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி இந்த நாளை முடிக்கும்படி தேவன் கிருபை தரப்போவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.